பவானி, பரவாயில்லையே, நீ ரொம்ப ஃபாஸ்டா தான் இருக்க. எனக்கு லேப்டாப் கிடைச்ச விஷயம் அதுக்குள்ள உனக்கு தெரிஞ்சிருச்சா? இப்பவே நான் இந்த லேப்டாப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து உங்க மொத்த கூட்டத்துக்கும் சங்கோதலான்னு இருக்கேன் பவானி. எப்படி வசதி? பாரதி, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. உன் பொண்ணு ஸ்கூல் வாசல்ல வச்சு தூக்கியாச்சு. ஒழுங்கு மரியாதையா வந்து லேப்டாப்ப கொடுத்துட்டு உன் பொண்ணு கூட்டிட்டு போ. இல்ல பவானி, ஏய், சும்மா கத்தாதடி. லேப்டாப் கிடைக்க நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். நீ வரம்ப மீறி போயிட்டு இருக்க பவானி. இருக்கட்டும் பாரதி, இங்க பாரு, எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்குலாம் நேரம் இல்லை. எனக்கு தலைக்கு மேல கல்யாண வேலை இருக்கு. நல்ல பொண்ணா அந்த லேப் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு தமிழ கூட்டிட்டு போ. அப்படி இல்லன்னு வச்சுக்கோ, காரியம் பண்ண உன் பொண்ணோட எலும்பு கூட உன் கைக்கு கிடைக்காது. உனக்கு எப்படி பாரதி வசதி? லேப்டாப்பா இல்ல உன் பொண்ணா? நீயும் முடிவு பண்ணிக்கோ. இங்க பாரு பவானி, பிரச்சனை உனக்கும் எனக்கும் மட்டும்தான். ஆனா தேவையில்லாம நீ என் பொண்ணு மேல கை வச்சிருக்க. மரியாதையா என் பொண்ணை விட்டுரு, இல்லனா நீ ரொம்ப பெரிய பிரச்சனையெல்லாம் சந்திக்க வேண்டி வரும். ஏன் சுதாகர், இந்த பாரதிய பாத்தியா? நான் தானே அவளை மிரட்டணும், ஆனா அவ என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கா? ஏய் பாரதி, உன் பொண்ணு இப்ப என்கிட்ட இருக்கா. அது தெரியாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. ஒழுங்கு மரியாதையா அந்த லேப்டாப் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துற. அதை விட்டுட்டு போலீஸ்க்கு போறேன், ஆதிக்கிட்ட சொல்ல போறேன்னு சொல்லி வீணா உன் பொண்ணோட வாழ்க்கையில நீயே விளையாடாத. போலீஸ்க்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது, ஆதிக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. புரியுதா? அதான் எல்லாருக்கும் நல்லது. இத வேற மாதிரி டீல் பண்ணியாகணும். இப்போதைக்கு நமக்கு தமிழோட உயிர் தான் முக்கியம். சின்ன பாரதி, பேச்சே காணும். ஏதாவது கோக்கு மாக்கு பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் விஷயம் வேற மாதிரி போயிடும். பவானி, இப்ப என்ன, உனக்கு இந்த லேப்டாப் வேணும் அதானே? சரி, நானே கொண்டு வந்து கொடுக்கறேன். ஆனா என் பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது. மீறி ஏதாவது பண்ண நான் உன்னை சும்மா விட மாட்டேன். பாரதி, நான் ஒரு தடவை ஒரு விஷயத்த சொன்னா பேச்சு மாற மாட்டேன். நீ தாராளமா லேப்டாப்பை கொடுத்துட்டு உன் பொண்ணை கூட்டிட்டு போ. அதுல எந்த அப்செக்ஷனும் இல்ல. எனக்கு தேவை அந்த லேப்டாப் தான். சரி, நான் எங்க வரணும்? நுங்கம்பாக்கம்ல புதுசா கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு பில்டிங் இருக்கு, அங்க வந்துரு. உனக்காக நான் வெயிட் பண்றேன். சரி, ஓகே, நான் உடனே வரேன். ஹாய் ஆதி. கணேஷ், இப்ப நீ எங்க இருக்க? ஆதி, ஏன் ஏதாவது பிரச்சனையா? அட்ரஸ் கேட்கிற மாதிரி வந்து தமிழை கடத்திட்டு போயிட்டாங்கடா. ஆதி, டோன்ட் வரி. டேய் மச்சான், போன வாரம் அந்த அசோக் நகர் சஞ்சய் இருக்கான்ல, அவன் வசமா மாட்டிக்கிட்டான்டா. எங்க நம்ம அவனை போட்டுருவோன்னு தெரிஞ்சதும் அப்படியே கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான்டா. ஏய், அவனை அப்பவே போட்டிருக்கணும்டா. போட்டிருக்கான் தான், என்ன பண்றது? ஆனா புள்ள குட்டி இருக்குன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான்டா. ஆதித்யா பிக்கப் பண்ண வர அப்பா கிட்ட என்னை கடத்தின விஷயத்த சொல்லி இந்த வழியில தான் கூட்டிட்டு வருவான். என்னோட திங்ஸ் ஒவ்வொன்னா போற வழி ஃபுல்லா போட்டா என்னை தேடிட்டு வர அப்பாக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆதி, நீ கவலைப்படாத. நீ சொல்ற டைமிங்க வச்சு பார்த்தா அவங்க இன்னும் நுங்கம்பாக்கம் ஏரியாவே தாண்டி இருக்க சான்ஸ் இல்ல. நான் இப்பவே நுங்கம்பாக்கம் கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணி அந்த மாதிரி சந்தேகப்படுற மாதிரி வேன் ஏதாவது அந்த பக்கம் வருதான்னு பார்த்து அதை பிளாக் பண்ண சொல்றேன். அதுவும் இந்த ஏரியா விட்டு தாண்ட முடியாத மாதிரி செக்யூரிட்டியை டைட் பண்றேன். நுங்கம்பாக்கத்துல இருந்து
வெளியே வர எல்லா ரோட்டையும் பிளாக் பண்ணிட்டு அந்த பக்கமா வர அத்தனை வேனையும் ஒண்ணு விடாம நான் செக் பண்ண சொல்றேன். ஓகே ஓகே. எக்காரணத்தை கொண்டும் தமிழுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. டோன்ட் வெரி ஆதி, பாத்துக்கலாம். எல்லாம் ஓகே தானே? நீங்க தூக்கிட்டு வந்ததை யாரும் பார்க்கலையே? இல்ல மேடம், அந்த பாப்பாவோட தம்பி மட்டும் காரு பின்னாடியே ஓடி வந்தான். எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான். லேப்டாப் இன்னும் கொஞ்ச நேரத்துல கைக்கு வந்ததும் அது மட்டும் வந்துச்சுன்னா நம்ம இங்கிருந்து கிளம்பிடலாம். ஓகே மேடம். அப்பா அப்பா வண்டி நிறுத்துப்பா. அப்பா அக்காவோட கண்ணாடிப்பா. அப்படின்னா தமிழை எந்த வழியா தான் கடத்திட்டு போயிருக்காங்க? ஆத்யா வா.